போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். யாரா இவன்? ஏஐடி யூனியன் லீடர். அந்த கருப்பா குள்ளமா இருப்பானே அந்த பையலா? ஆமாங்க. நல்லா பேசுறான்டா எடுவட்ட நாயி. அவன் இடுப்ப ஒடிச்சாதான்டா சரியா வரும். ஆமா என்ன கேக்குறான்? இப்ப குடுக்கிற சம்பளத்தை விட 10 ரூபாய் அதிகமா கேக்குறாங்க. ஓவர் டைம் பண்ணா 5 ரூபாய் ஜாஸ்தி கேக்குறாங்க. நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இவனுங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் நடுத்தரவில் நிக்கிறதா? காசும் கொடுக்க கூடாது, அவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன செய்யலாம்? ஆபீஸ் பணத்தை கையாடிட்டாருன்னு அந்த யூனியன் லீடர் மேல கேஸ் ஓடிச்சு உள்ள தள்ளிடலாம். அட போயா, 3 மாசத்துல வெளியில வந்துருவான். அதுக்கு பதிலா கொலை பண்ணிட்டான்னு கேஸ் ஜோடிச்சா 14 வருஷமோ 15 வருஷமோ கிடைக்கும். நாமளும் நிம்மதியா இருக்கலாம். கரெக்ட் சார். சொல்லு, யார கொலை பண்ணலாம்? யூனியன் செக்ரட்டரி. பிரச்சனை பெருசா போயிடும். வாட்ச்மேன். சீப்பா இருக்கு. ஆபீஸ் கேஷியர். சே வயசானவன். வேற யாரு? யோ, வியாபாரத்துல நான் சொன்ன திட்டம் பிடிக்கலன்னு என் கூட்டாளிங்க 13 பேரும் சொன்னாங்க. அதனால அவங்க அத்தனை பேருக்கும் விஸ்கில விஷத்தை ஊத்தி கொடுத்துட்டேன். ஆனா அந்த பிரச்சனை வேற மாதிரி போய் அந்த அம்மா எல்லாரையும் வெட்டிருச்சு. கோர்ட்ல அவளுக்கு தூக்குன்னு முடிவாயிடுச்சு. அந்த மாதிரி நான் யார கொலை பண்றனோ அவனுக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க கூடாது. அது மாதிரி யாரையா சொல்லியா? நீ எப்படி சார்? பதறாதையா. நீ படிச்ச பிஏ படிப்புக்கு என்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கிற, ஒரு வீடும் வாங்கி இருக்கிற. இந்த பிறவிக்கு இது போறியா? சந்தோஷமா போய் சேரு. சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார். சார் என்ன கொண்டாதீங்க சார். புள்ள குட்டிக்காரன் சார், ப்ளீஸ் வேண்டாம் சார். என்ன கொண்டாதீங்க. என்ன கொண்டு சாகும்போது கூட என்ன தெம்பா கத்துறான் பாரு. டேய் ராம ஐயா, அவன் போயிட்டானா பாருடா. ஏய் தொடாதடா, உன் கைரகப்பட்டுச்சுன்னா நீ மாட்டிக்குவேடா. செத்துட்டா முதலாளி. அப்புறம் என்னடா, அந்த யூனியன் லீடருக்கு போன் பண்ணி வர சொல்லு. 2 பேருக்கு நடந்த சண்டையில இவனை அவன் சுட்டுட்டான்னு சொல்லி செட்டப் பண்ணிடு. நான் பண்ணையில இருக்கேன். போலீஸ் வந்து போனதுக்கு அப்புறம் தகவல் கொடு. ஓகே? சரிங்க. குட். ஏண்டா என்ன இழிச்சவா என்ன நினைச்சீங்களா? இந்த வாட்ச்மேன் நாக்கி 50,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிற. ஆமா, இந்த டாக்ஸி ஓட்டுற நாய்க்கு 1 2 3 4 வண்டி வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஏண்டா டாக்டர், இந்த சாரதா கேஸ் விஷயமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்ததை வெளியில சொல்ல மாட்டேன்னு தானே ஒரு வீடு வாங்கிக்கிட்ட. என்ன அதப்பு இருந்தா அந்த பொடிப்ப விஜய் உங்களை 4 தட்டு தட்டாங்கிறதுக்காக என்னையே காட்டி கொடுப்பேன்னு சொல்லி இருப்பீங்க. எச்சக்கல நாய்ங்களா. அதனாலதான்டா அவங்க எல்லாரையும் பணமாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க விஜய். என்னாச்சு உனக்கு? எங்க அப்பா தான் கொலைகாரங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்போவாது ஒத்துக்கிட்டே. இனிமே நடக்க வேண்டியதா நான் பாத்துக்கிறேன். நீ போ.
ஹலோ, நான் விஜய் பேசுறேன். நான் ஜெகநாத் பேசுறேன். இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? நீ யாரை பிடிச்சு உங்க அம்மாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ இப்ப அவன் என்கிட்ட இருக்கான். யாரு? கங்காதரனா? ஆமா. இப்ப நான் என்ன செய்யணும்? நீ இருக்கிற இடத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி கருங்கோயில் திடல்ல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு உடனடியா வந்து சேரு. வந்து உங்க அம்மாவை நீ என்கிட்ட ஒப்படைக்கிற. நீ தேடிக்கிட்டு இருக்க கங்காதரனை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். எதுக்கு இந்த ஏற்பாடுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் நினைச்சா கங்காதரனை போலீஸ்ல ஒப்படைச்சு உங்க அம்மாவை தூக்குல இருந்து காப்பாற்ற முடியும். ஆனா சாரதாவை நான் தான் தப்ப விட்டேன்னு என் மேல இருக்கிற களங்கத்தை போக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. எனக்கு புரியல. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நான் கங்காதரனை கோர்ட்ல ஒப்படைச்சு உங்க அம்மாவை காப்பாத்தலாம். ஆனா காலமெல்லாம் என் பேர்ல இருக்கிற பழி அப்படியே இருக்குமே. அதுக்காக சாரதாவை நான் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். கங்காதரனை நீ கோர்ட்ல ஒப்பட. உங்க அம்மாவை நிச்சயம் நாம தண்டனையில இருந்து காப்பாத்திரலாம். எப்படியோ எங்க அம்மாவை நான் காப்பாத்தணும். நீங்க சொன்னபடி நான் வந்து சேர்ந்துடுறேன்.
இந்த கொலை வழக்கில் சாரதா தானே அத்தனை கொலைகளை செய்ததாக ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் சாவிற்கு கங்காதரன் கொடுத்த விஷமே காரணம் என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சாரதா அத்தனை பேரையும் வெட்டியிருக்காவிட்டாலும் அவர்களின் சாவு அப்போது தவிர்க்க முடியாதது என்கிற டாக்டரின் ரிப்போர்ட்டை கருத்தில் கொண்டு சாரதாவை மன்னித்து விடுதலை செய்தும் கங்காதரனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. ஆமா விஜய், இருந்தாலும் பெத்தவராச்சே. கவலைப்படாத, இனிமே உனக்கு துணையா நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை நோகடிச்சிட்டேன். தட்ஸ் ஆல் ரைட் மை டியர் சன். அம்மாவுக்காக நீ துடிச்சு அதை நினைச்சு தான் நான் சந்தோஷப்படுறேன்.